இன்னைக்கு காதலர் தினமாம்ல. எல்லா பள்ளியும் சொல்லிட்டு திரியிறாங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு ஏஞ்சல்கிட்ட காதலை சொல்லிடணும், ரோஸையும் சாக்லேட்டையும் கொடுத்து. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றது? சரி, யாராச்சும் வந்தாங்கன்னா கேட்போம். அதோ வர்றாள்ல வள்ளி, அவட்ட கேட்போம். ஏட்டி வள்ளி, எங்கடி போற? நில்லுடி, இந்த வாரேன். இது என்ன இந்த தாத்தா ரோஸு சாக்லேட்டு வாங்கிக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு வருது? ஐயையோ, வரட்டும், வந்து ஏதாச்சும் சொல்லட்டும். காதல் தினத்தை சங்கோதர தினமா மாத்திடுவோம். வள்ளி வள்ளி, ஏய் நில்லு புள்ள, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் தாத்தா, என்ன சொல்ல போற? எனக்கு தெரியும், ஐ லவ் தானே சொல்ல போற. அதுக்கு உன்ன மாதிரி பொக்கவாய் கிளவிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. ஏட்டி, உன் முகர கட்டைக்கு காதல் ஒரு கேடு. இல்ல, வத்தி போன ஒட்டகம் மாதிரி இருக்கிற. உன்னை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களாடி? என்ன கொழுப்பு இந்த கிழவனுக்கு? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? உன்னை போய் எப்படி லவ் பண்ணுவாங்க? அடியே, உனக்கு இல்லடி ரோஸும் சாக்லேட்டும், என் ஏஞ்சலுக்குடி. அப்புறம் எதுக்கு என்ன நீ கூப்பிட்ட? உன் முகரைக்கு அதையும் சரியா வரும், போ போ. அடியே நில்லுடி. ஷபா, என்னன்னு சொல்லு தாத்தா சீக்கிரமா. அடியே, என் ஏஞ்சல்கிட்ட எப்படி என் காதலை சொல்றதுன்னு தெரியலடி. அதுக்கு இல்லடி, ஏதாச்சும் சொல்லி கொடுடி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது தாத்தா? அத்துக்கிட்டு போனது புட்டுக்கிட்டு போனதெல்லாம் சேர்த்து வைக்கிற ஆள் மாதிரி தெரியுதா? அதுக்கு இல்லடி, உன்கிட்ட கேட்போம்னு தோணுச்சு, அதையும் கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, ஆளை விடு. அடி ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, சொல்லுடி. பார்த்தா பாவமாத்தே இருக்கு, ஏதாச்சும் சொல்லி கொடுப்போம். அப்பனா அந்த சாக்லேட் மட்டும் எனக்கு தரியா? உனக்கு 10 சாக்லேட் வாங்கி தரேன்டி. இப்போ சரி, இது சொல்கிறேன். என்னடி சொல்றேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த இரு தாத்தா, யோசிக்க விடு என்ன. ஏண்டி என்னடி பேசுறாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டுது. பொறுமையா இரு, கேட்கலன்னா பரவாயில்ல, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். தாத்தா, நீதே இப்போ என் லவர் சரியா? ஏய் தாத்தா, எதுக்கு வளைஞ்சிக்கிட்டு சிரிக்கிற? வாயை மூடு, ஓவரா கற்பனை எல்லாம் பண்ணாத. வா, வந்து பக்கத்தில் நில்லு. சரிடி, இந்த வாரேன். அந்த ரோஸையும் சாக்லேட்டையும் கொடு என்கிட்ட. ஏண்டி கொண்டுகிட்டு ஓட போறியா? இப்போ நான் உனக்கு ஐடியா கொடுக்கவா வேணாமா? சரிடி சரிடி, இது தாரேன். ஏண்டி தின்னுபடாதடி, நானே கடை கடையா ஏறி இறங்கி வாங்கியிருக்கேன். அடச்சி, நான் திங்க மாட்டேன், கொடு. இப்போ நீதே ஏஞ்சலு, நான் தே நீ சரியா? சரிடி. இப்ப நான் உனக்கு ஒரு கவிதை சொல்ல போகிறேன், அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு ஏஞ்சல்கிட்ட போய் சொல்லணும். ஞாபகமா வச்சுக்கிட்டு போய் சொல்லவா? என் சட்டியை எங்கன்னா போடுன்னு கூட எனக்கு தெரியாதே, அதவே என் பொண்டாட்டி தான் தேடி எடுத்து கொடுப்பா. சரி சொல்லிட்டி, நான் ஞாபகமா வச்சுக்கிறேன். அழகே, பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். ஆ ஆ, சரி சரி. யோ தாத்தா, காது கேக்குதா? கேக்குதுடி கேக்குதுடி, ஏண்டி கத்துற? மெதுவா சொல்லுடி. சரி கேளு. நீ என் மனைவியாக வேண்டுமென. ஏண்டி, இந்த கவிதை பெருசாவே இருக்குடி. உனக்கு ஏஞ்சல் வேணுமா வேணாமா? ஏனுண்டி? இப்போ நான் சொல்றத கேளு. ஆண்டுபல காத்திருக்க வேண்டுமென அவர் சொன்னார். ஏண்டி, கவிதைன்னு சொல்லிட்டு பாடம் நடத்துற? வரு, இப்படித்தான் எனக்கு தெரியும், இதை போய் உன் ஏஞ்சல்கிட்ட போய் சொல்லு போ. ஏண்டி கோவப்படுற? பின்ன என்ன, நான் சொல்றதெல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டே நிக்கிற? சரி சரி, நக்கல் பண்ண மாட்டேன். இந்த கவிதையை சொல்லி சாக்லேட்டையும் அந்த பூவையும் கொடுத்துரு தாத்தா, மறந்துடாத. சரிடி, அப்படித்தானா? இந்த கவிதை முடிஞ்சு போச்சுல. இந்த கவிதையை போய் நான் அவள்கிட்ட சொன்னா ஓகே சொல்லிடுவாளா? ஏ தாத்தா இரு, காலமான காலத்தில் வந்து ஏன் உயிரை வாங்குற? தாத்தா, முட்டிக்கால் போட்டு கீழே உட்காந்து ரோஸையும் சாக்லேட்டையும் கண்ணை மூடிட்டு கொடுத்தாத்தா அவங்க கையில். ஏட்டி, என்னால முட்டிக்கால் போட்டு கீழே உட்காந்துலாம் எந்திரிக்க முடியாது டி. சேர்ல தாண்டி உட்காந்து எந்திரிக்க முடியும். ம், உன்னால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, காதல் கேட்குது பாடையில் போகிற வயசில். என் தலை எழுத்து இன்னைக்குன்னு பார்த்து ஓங்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். முட்டிக்கால் போட்டு ரோஸையும் சாக்லேட்டு கொடுக்க முடியலன்னா நின்றுக்கிட்டேச்சும் ரோஸையும் சாக்லேட்டையும் கொடுக்கும்போது அன்பே ஆறுயிரே நீதான் என் பொண்டாட்டி, இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும்னு சொல்லு. மறந்துடாம நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லு சரியா? காலம் கலிகாலம்க்கா. அங்க பாருக்கா, வள்ளியும் தாத்தாவையும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டி என்னடி இது? இந்த கிழவனுக்கு போய் ரோஸையும் சாக்லேட்டையும் கொடுத்துக்கிட்டு நிக்கிறா. அக்கா, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற இந்த கிழவனை லவ் பண்ணி என்ன பண்ண போறா இவ? இந்த கிழவனை கட்டி பீ முத்திர அள்ளி கொட்ட போறாளோ?
இதுதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களோ? கண்ணு இல்லைன்னா பரவாயில்லையேக்கா, இவ பல்லு இல்லாத கிழமையில லவ் பண்றா. ஏய் வாங்கடி, நம்ம போய் தடுத்து நிறுத்துவோம். ஏய் வள்ளி, வேணாண்டி, உன் வாழ்க்கை கிளைய மண்டையில இருக்க வழுக்க மாதிரி போயிருமுடி, வேணாண்டி. ஏண்டி, 4 நாளைக்கு முன்னாடி தானே அந்த பிரபுவுக்கு ஒன்று பேசினாங்க, அதுக்குள்ள இந்த பல்லு போன கிழவனுக்கு பூ கொடுத்துட்டு நிக்கிறே. ஏண்டி வள்ளி, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? ஏக்கா ஏக்கா நான் சொல்றத கேளுங்க. என்னடி சொல்ல போற லூசு கிறுக்கி? நம்ம இதுக்கு மேல நின்றோம்னா நமக்கு தர்மடி விழுந்துரும், நம்ம கிளம்பிடுவோம். தாத்தா தாத்தா, ஐயோ எங்க இங்க நின்றுட்டு இருந்த கிழவனை காணா, ஓடி போயிட்டானே. ஏண்டி உனக்கு டேஸ்ட் இப்படி போகுது? கிழவனுக்கு பெரிய மன்மதே நினப்பு போல. அந்த பூவையும் சாக்லேட் தூக்கி போடுடி. போட்டுட்டேன்க்கா. அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. என்னடி சொல்ல போற? நாங்களே பார்த்துட்டு நின்றோம்ல இப்படி நேரமா. ஐயோ நிறுத்துங்க எல்லாரும், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? இப்படிலாம் பேசுறீங்களே, நீங்களாம் என் ஃப்ரெண்டா? பார்த்துக்கிட்டு நின்ற எங்க கண்ணு என்ன குருடா? இதோ நிக்கிறாளே கீதா, கீதா மாமியா இருக்கால, மாமியா, அவட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணணுமா, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். அந்த கல்ட்டு பயலுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தேன், அம்பிடுத்தேன். நீங்க என்னடானா பெரிய கனவு கோட்டையே கட்டுறீங்க. ஏய் லட்சுமி அக்கா, என்னை பார்த்து என்ன சொன்ன நீ? கிழவனுக்கு பூ கொடுக்குறேன், அப்புறம் பிரபுவை ஏமாத்துறேன், என்னென்ன பேசுற நீ? அப்படியே தூக்கி கொண்டு போய் கிணத்துல போட்டு சாவ அடிச்சிருவேன். ஏய் கீதா, இந்த கிழமை இன்னி யாரும் உன் மாமியாவை பார்த்து காதலை சொல்ல போயிருப்பேன். வாங்க போய் வேகமா போய் பார்ப்போம். ஏ பத்தாக்கா, அவளுக்கு தான் இப்படி பேசுறானா, நீயும் பேசுற என்னைய? இல்லட்டி, நீங்க பேசிட்டு இருந்ததை யாரை பார்த்தாலும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. சாரிடி வள்ளி, தெரியாம பேசிட்டோம் எல்லாரும். சரி வாங்க, அங்க ஓடுற படத்தை போய் பார்ப்போம். முடிஞ்சிட போகுது சீக்கிரத்துல. வேகமா நடங்க, அண்ணன் நடக்காம. ஏண்டி சௌமியா, இந்த கிழமை என்னடி உன்னை பார்த்து பல்ல அடிச்சுக்கிட்டே வரேன்? தெரியலம்மா. ஏண்டி, இன்னைக்கு காதலா தினம்ல, அதுக்கிட்டே உனக்கு பூ கொடுக்க வரானோ? ஏமா இருமா. ஏய் தாத்தா, நான் அந்த மாதிரி பொம்பளைலாம் இல்ல, போ வேற ஆளை பாரு போய். உனக்கு யார் கொடுக்க வந்தா? ஏன் ஏஞ்சலுக்கு தான் கொடுக்க வந்தேன். அம்மா என்னம்மா இது? என்ன ஏண்டி சந்தேகமா பாக்குற? ஏய் பாருங்கடி, இதாண்டி சரியான சீன், மிஸ் பண்ணாம பாருங்க. இது என்ன பார்க்கவே கன்றாவியா இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சீங்களே, அங்க பாருங்க கண திறந்து. ஏஞ்சல், இந்த வயசுலயும் நீ எம்பிட்டு இளமையா இருக்க. உனக்கு ஒரு கவிதை வச்சிருக்கேன், கேக்குறியா? ஏய் கீதா, அங்க பாத்தியா ஓ மாமியா வாய் புறம் பல்லு. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென. ஏக்கா பத்தாக்கா, முதியோர் பணம் வாங்குறதுக்கு மனு கொடுக்க போயிருப்பாங்களோ 2 பேரும்? அம்மா இருடி, என்னன்னு கேட்போம். இந்த கர்மத்தை பாக்குறதுக்கு என் மாமனார் இல்லாம போயிட்டாரு. ஆண்டு பல காத்திருக்க வேண்டுமென்னு அவர் சொன்னார். இன்னொன்னு என்னமோ சொல்லி கொடுத்தாலே, அதை வேற மறந்துட்டேனே. ஆண்டு போல காத்திருக்கணும் யாரு சொன்னா? இப்பவே பல வருஷம் ஆச்சு இந்த கிழவனுக்கு. ஞாபகம் வந்துருச்சு. ஆயில் வர காத்திருப்பேன் என நானும் சொல்லி வந்தேன். இப்போவோ எப்போவோன்னு இருக்கு இந்த கிழவன், காத்திருக்குமாம்ல. இப்படி சும்மா இருங்கடி. எம்மா இது சினிமா பாட்டுமா? இதை வந்து இந்த கிழவன் பாடுது, நீயும் பல்ல அழிச்சு கேட்டுட்டு நிக்கிற. ஏஞ்சல், இந்தா ஏஞ்சல், ரோஸு, சாக்லேட்டு, டையு எல்லாம் உனக்குத்தேன். ஏண்டி ரோஸு சாக்லேட் கொடுப்பாங்க காதல தினத்துக்கு, இது என்னடி டை கொடுக்குறாங்க? ஏக்கா கிழவிக்கு முடி நரைச்சிருக்குல, அதே டை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்க. இந்த ஐடியாவும் இவதையும் கொடுத்துருப்பா. ஏஞ்சல், நீ சிரிச்சா சிம்ரன், வெக்கப்பட்டா சரோஜா தேவி, நீ கோவப்பட்டா ரம்யா கிருஷ்ணன். கால கொடுமை. எம்மா அந்த கிழவை உன்னை வர்ணிக்கிறேன், சாக்லேட் கொடுக்குறேன், நீ கேட்டுட்டு நிக்கிற. ஆத்தாடி வாடி, 4 சாத்து சாத்துவான். யோ கிழவா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? போய் அங்கிட்டு. வந்துட்டேன் ரோஸையும் சாக்லேட்டையும் நீட்டிக்கிட்டு. ஏன் ஏஞ்சல் என்னை பார்த்து இப்படி பேசுற? அதுவும் இன்னைக்கு போய். போயா முத வீட்டை பக்கத்து. நான் சொன்ன கவிதை உனக்கு பிடிக்கலையா? வேற கவிதை சொல்லவா? ஒரு கவிதையும் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம், போயா. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. பாத்தியாடி கீதா, ஓ மாமியா இன்ன வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு நின்றுச்சு, இப்போ இந்த கிழவனை விரட்டுன்னு விரட்டுது. பாவம் அந்த கிழவை அழுதுகிட்டே போயிட்டாரு. அது இருக்கட்டும் பத்தாக்கா, உன் வீட்டுக்காரரு காதலத்துக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு உனக்கு? அடி போடி கிறுக்கி. அப்ப ஏதோ இருக்கு கீதா உனக்கு. எனக்கு காலையிலே கக்கூஸ் கழுவி விடுறதுக்கு ஹார்பிக் தாண்டி வாங்கியாந்து கொடுத்தாரு.
அடி போடி, அவர் என்னைக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு வாங்கியாந்து கொடுத்தாரு? அதெல்லாம் ஒரு நாளும் கிடையாது. நமக்கெல்லாம் அந்த குடுப்பனை இல்லை. ஏன் லட்சுமி அக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? அந்த கிழமையும் சிங்கிளாக தானே இருக்கேன், அந்த அப்பத்தா கிழமையும் விரட்டி விட்டுருச்சு. அந்த பூவும் சாக்லேட்டையும் உனக்கு கொடுக்க சொல்லியிருப்பேன்ல. ஆளையும் முகரையும் பாரு, போடி அங்கிட்டு. அதெல்லாம் அங்கிட்டு இருக்கட்டும். பிரபு தம்பி உனக்கு என்ன வாங்கி கொடுத்துச்சு அதை சொல்லு முதல்ல. ஆமா கேளுங்க, இவன் மட்டும் சொல்ல மாட்டான், நல்ல விவரமா இருப்பா. சொல்லுடி வள்ளி. அக்கா, சாக்லேட்டு பூவு அப்புறம் டையா? அதை வாங்கி நீ தேய்ச்சிக்க உன் தலையில. சாக்லேட்டு பூவு பிரியாணி வாங்கி கொடுத்தாருக்கா. சரி சரி, நல்லா என்ஜாய் பண்ணுடி. இந்த மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணாத, லேட்டாவே கல்யாணம் பண்ணடி, அப்பதான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஆமா, இப்பதானே பூ வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நிச்சயதார்த்தம். அது வரைக்கும் நல்லா சந்தோஷமா ஊர் சுத்துங்க ரெண்டு பேரும், அப்பதான் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்.